அருள் பெரும் ஜோதி. நம்ம ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சத்விசார பகுதியில யாராவது ஒருத்தரை பேச வைக்கிறோம். இன்னைக்கு வந்து அம்மா தாமரை அம்மா வந்து நம்மோட பேச இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரா இருந்துகிட்டு நல்ல குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட நம்முடைய ஞான சரியில தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வராங்க. அவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்களும் நம்மோட தீவிரமா கலந்துக்கிட்டு வராங்க. ரெகுலரா பாடிக்கிட்டு வராங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அம்மா வந்து அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷனோட அவங்களோட கருத்தை எடுத்துரைப்பாங்கன்னு நான் அவங்களுக்கு மேடையை அவங்களுக்கு கொடுத்துறேன். அம்மா நீங்க பேசலாமா? ஐயா வணக்கம். நன்றிங்க ஐயா. நான் வந்து தாமரை செல்வி. இங்க அரக்கோணம்ல வசிச்சிட்டு இருக்கிறேங்க. டீச்சரா இருக்கேன். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புன்றது வந்து பிள்ளைங்க கிட்ட பேசுறதுன்ற போது அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஸோ அவங்க மத்தியில பேசுறதுன்றது ரொம்ப எனக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். பட் நீங்க எல்லாருமே வந்து வள்ளலார பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க. மித்த அ ம அறிவு அவங்கள பத்தி தெரிஞ்சு இருக்கிறவங்க. ஸோ உங்க மத்தியில பேசுறதுன்னும்போது, அ எனக்கு கொஞ்சம் இதுவா தான் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றது தப்பு கண்டிப்பா ஏதாச்சும் இருந்ததுனாலும் என்னைய திருத்தணுன்றதையும் கேட்டுக்கிட்டு என்னுடைய உரைய ஆரம்பிக்கிறேன். நான் வந்து வள்ளலாரோட அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசலாம். அவர் செய்த அற்புதங்கள பத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். கொடுக்கப்பட்ட நேரத்துல என்னால முடிஞ்ச அத வந்து அவரோட அற்புதங்கள வந்து நம்ம சொல்லறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவரோட அற்புதங்கள வந்து நானு படிக்க படிக்க வந்து ரொம்ப மலைச்சு போற அளவுக்கான நெறைய விஷயங்கள வந்து ஒரு கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்தது மூலியமாவும் கிடைச்சது. அ சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம நெறைய வந்து அற்புதங்கள் செய்தாங்க அப்படின்றத தான் நம்ம சொல்றோங்க. பட் நமக்கு 18 சித்தர்கள் அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம், அவங்களோட காலம்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது தெரியாது. எந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்றதும் அந்த அளவுக்கு தெரியலங்கய்யா. பட் ஆனா நம்மளோட சமகாலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, நம்மளோட தாத்தா, பாட்டிங்க எல்லாம் நேர்ல பார்த்த ஒருத்தரா வந்து நாம வள்ளலார வந்து இது பண்றோம். ஸோ அவரு ஒரு சித்த புருஷரா தான் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுற அளவுக்கு இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட அற்புதங்கள்ல ஒரு சிலத வந்து நானு ஷேர் பண்றேங்கய்யா. ரசமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பாதரசத்த வந்து எடுத்து வைக்கிறது. அது வந்து ஒரு மந்திரவாதி வந்து அவரால இதெல்லாம் செய்ய முடியுமா? அவரோட திறமையின் மேல ஒரு சந்தேகப்பட்டு, ஒரு மந்திரவாதி வந்து கேட்கும்போது, பாதரசத்த சாதாரணமா கையில புடிச்சு பொதுவா பாதரசத்தன்றத கையில பிடிக்க முடியாது. ஆனா, அவர் கொஞ்ச நேரத்திலேயே கையில வச்சிருந்து, திறந்து காமிக்கும்போது, அந்த ரசமணி அப்படிங்கிறது செய்து காமிச்சாருங்களாம். அதாவது இப்போ சித்த மருத்துவத்துல அது வந்து ஒரு பெரிய விஷயங்களாம். நமக்கு அது இன்னுமே தெரியல. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா செஞ்சு காமிச்சாராம். அந்த மந்திரவாதியே வந்து ரொம்ப மாந்திரீகவாதி வந்து அவ்ளோ ஆச்சரியப்பட்டாருங்களாம், அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு. அடுத்து ஒரு டைம்ல வந்து தர்மசாலையில உணவு தயாரிச்சு வச்சிருக்கும்போது, நெறைய பேருக்கு வந்து வந்துட்டாங்க, பத்தாது அப்படின்ட்டு வந்து சமைக்கிறவர் வந்து சொன்னாருங்களாம். "அப்படியா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எப்பவுமே மாதிரி சாதாரணமா அத சொல்லிட்டு, "சரி நீங்க போயிட்டு எல்லாரையும் வரிசையில உட்கார வைங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உட்கார வச்சுட்டு, அன்னைக்கு அவரோட கையாலேயே அவர் பரிமாறுனதா ஒரு இருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பு. ஸோ அதுல வந்து அவரே பரிமாறும்போது, இன்னுமே நெறைய பேருக்கு எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே வந்து வயிறார பசியாறுன பிறகும், அதுக்கப்புறமும் நெறைய பேர் சாப்பிடுற அளவுக்கான உணவு இருந்ததாக வந்து குறிப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரு என்ன நெனைக்கிறாரோ, அத வந்து நடத்துனவரா இருக்கிறாரு. அடுத்து ஒரு டைம் வந்து அவரோட அந்த அணையா அடுப்பு அந்த சத்திய தர்ம சாலையில வந்து மேலாளரா இருந்தவரு சண்முகம் பிள்ளை அப்படிங்கிறவரு. ஆ அரிசி வந்து பத்தல. பத்தாது இனிமே நாளைக்கு, நாளான்னைக்கெல்லாம் வந்து வேணும்னாக்கா, அந்த போதுமான அளவுக்கு இல்ல அப்படின்ற மாரி வந்து சொன்னாருங்களாம். உடனே அவரு அப்படியா! சரி நாளைக்கு வந்துரும் அப்படின்ற மட்டும் சொன்னாருங்களாம்.
அடுத்த நாளே வந்து திருத்துறைப்பூண்டியில இருந்து ஒரு 3 வண்டி ஆ வந்து அரிசி, தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து 3 வண்டியில எடுத்துட்டு வந்து குடுத்தாங்கங்களாம். அப்போ அவரு கொண்டு வந்தவரு வந்து சொன்னாராம், "என்னோட கனவுல ஐயா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைங்க" அப்படின்ற மாரி சொன்னாரு. அதனால தான் நான் மறுநாளே கொண்டு வந்தேன். அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டைம் ஏதோ நம்ம இப்ப சித்திரை மாதத்துல இருக்கிற மாதிரி, அவரோட இதுல வந்து அப்போ ரொம்ப பஞ்ச காலம்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரை மாதத்துல ரொம்ப வெயில் காலமா ரொம்ப சுட்டெரிக்கக்கூடிய வெயிலா இருந்திருக்கு. வறட்சி. அப்போ மழையே இல்ல, ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா வந்து என்ன சொன்னாருங்களா, "கொஞ்சம் சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து என்னோட கால் கீழ ஊத்துங்க" அப்படின்னாராம். ஸோ அவருக்கு கால் கீழ மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு நனச்ச பிறகு அவ்ளோ ஒரு மழை பெஞ்சு அந்த ஊர்ல வந்து அந்த வறட்சிங்கிறது, அந்த சித்திரை மாத வெயில வந்து அவ்ளோ ஊத்துன உடனே மழை வந்ததுங்களாம். ஆ இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு, கடலூர் பக்கத்துல புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்து மக்கள் எல்லாரும் வந்து, "ஐயா நெனச்சாருன்னா அப்ப மழை வருது" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, "ஐயா எங்க ஊர்ல மொத்தம் 6 கிணறு இருக்குது, பாசன கிணறுங்க. எந்த கிணறுலயுமே தண்ணி இல்ல. பாசனம் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க விவசாயம் செய்ய முடியாம. ஏன்னா வறட்சின்றது அந்த டைம்ல ரொம்ப இருந்த காலம். ஸோ அந்த மாரி சொல்லி கேட்டம்போது, ஆம் அதே மாதிரி தண்ணிய கொண்டு வந்து அவரோட தலையில கொட்ட சொன்னாருங்களாம். கொஞ்சம் தண்ணி ஊத்துன உடனே இவங்க இங்க தண்ணி ஊத்துன உடனே அந்த புதுக்கோட்டையில வந்து புதுப்பேட்டை, அந்த ஊர்ல வந்து அவ்ளோ மழை பெஞ்சுதுங்களாம். அந்த மாதிரி சொல்லி ஒரு பதிவு இருக்கு. அதுக்கு அடுத்தது முருகேசன் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ஒரு டைமு அவருடைய ரொம்ப வறண்ட நிலம், ரொம்ப இதுவான நிலமா இருந்து, அத வந்து அரசாங்கத்துக்கிட்ட நெறைய விண்ணப்பம் குடுத்து, என்னுடைய இந்த வறட்சியான நிலத்த வந்து பழுது பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய முறை திரிஞ்சுகிட்டே இருந்திருக்கிறாரு அரசாங்கத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்து ஒரு டைமு இவரு ஐயா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாருங்களாம். அதுக்கு கொஞ்சூண்டு ஒரு துளி மண்ணு தான் எடுத்து குடுத்துருக்கிறாரு. உங்களோட நிலத்துல போடுங்க அப்படின்ற மாரி சொல்லி. உடனே பார்த்தோம்னாக்கா, அவரோட நிலம் வந்து எப்படி சொல்றது? சோலையா மாறிடுச்சு. பாலைவனம், சோலைவனமா மாறுச்சுன்ற மாதிரி, அவ்ளோ ஒரு விளைச்சல குடுத்ததுங்களாம். அதுக்கப்புறம் அவரு நெறைய அந்த அன்னதான சபைக்கு நெறைய வந்து குடுத்திருக்கிறாரு. அந்த முருகேசன் பிள்ளை அப்படிங்கிறவருன்றதும் பதிவா இருக்கு. அதுக்கடுத்து புதுப்பேட்டையிலேயே குறிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இவரோட வீடுக்கு எதிர்த்த வீடு. ஒரு டைம் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குதுங்க. எவ்ளோ தண்ணி ஊத்தி, மணல போட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க அணைக்க முற்பட்டுருக்காங்க அந்த நெருப்ப. ஆனா அது முடியலைங்களாம். இவர் சும்மா போயிட்டு இவரோட மேல் துண்ட எடுத்து அப்படி வீசிட்டு, சும்மா ஒரு காத்து வீசுற மாதிரி அப்படி சும்மா தான் ஒரு ஆட்டி ஆட்டிட்டு, அவர் பாட்டு போயிட்டாருங்களாம். அப்புறம் அந்த நெருப்பு தன்னால அணைஞ்சிருக்குங்க. ஸோ அவரு என்ன சொல்றது? கண்ல கடவுளாவே தான் வாழ்ந்திருக்கிறாரு அவரு. அவரே தான் கடவுளுன்ற மாதிரி இருந்திருக்கிறாருங்க அவரு. ஆம். ஒரு டைம் வந்து தொண்டர்களோட ஒரு டைம் வெளியில போயிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த ஒரு பதிவு இருக்கு. தொண்டர்களோட வெளியில போயிட்டு வரும்போது நல்ல மழை பெஞ்சிருக்குது. எல்லாருமே நனைஞ்சிருக்கிறாங்கங்க. ஆனா ஐயா மேல மட்டும் ஒரு துளி ஒரு மழை தண்ணி கூட படல. அந்த அளவுக்கு வந்து அது அது ஒரு அற்புதமான விஷயம். சுத்தி எல்லார் மேலயும் தண்ணி பட்டிருக்கு. நனைஞ்சு இருக்கிறாங்க. தொப்பையா நனைஞ்சு இருக்கிறாங்க. ஆனா, ஐயாவோட துணி மேல கூட ஒரு துளி தண்ணி கூட படல. மழை தண்ணி அப்படின்ற மாரி அது அவ்ளோ ஒரு இதுவா வந்து அகத்தீசனார் அப்படின்றவர் அவரோட பதிவுல சொல்லியிருக்கிறாருங்களாம். அடுத்து மேட்டுப்பாக்கம் சித்தி வளாகத்துல கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிறவரு அவரோட பயோகிராஃபில ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, அந்த சபாபதி பிள்ளை அப்படிங்கிறவரு ரொம்ப அவருக்கு பார்க்கறதுக்காக ஒரு டைம் வரும்போது, எப்பவுமே ஐயா வந்து உட்காரும்போது 2 பக்கமும் கிண்ணத்துல அந்த கறி இருக்கு இல்லைங்களா? அடுப்பு கறி. அத வச்சுட்டு அந்த அனலுக்கு பக்கத்துல தான் உட்காருவாருங்களாம். 2 சைடுமே இருக்குங்களாம் அந்த கங்கு. அவரோட இதுல நடுவுல தான் அவரு உட்காருவாராம். அவ்ளோ ஒரு அனலான இடத்துல தான் அது ஒரு வேள அவருக்கு பத்தல போல இருக்கு அனலுன்ற மாரி நினைப்பாங்களாம் எல்லாருமே. அவரு அந்த சபாபதி பிள்ளை வந்து ஒரு டைம் வரும்போது, கதவ தொறக்கும்போது, அந்த கங்கு பிளேட் வந்து என்ன ஆயிருக்கு,
கால் மேல வச்சுட்டு இருக்கிறாரு. தெரியாம டக்குன்னு. அது போயிட்டு எகிறி போயிட்டு ஐயா மேல மடியில விழுந்திருக்குங்க அந்த கங்கெல்லாம். ம். அத வந்து எடுத்திருக்கிறாரு டக்குன்னு. ஐயோ! என் மேல பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரின்ட்டு. ஆ அவரு துணி கூட கருகலைங்களாம். ஆனா வந்து அத எடுத்து போட்டவரு, அவர் கையில வந்து அப்படி புண்ணாயிடுச்சுங்களாம். அப்புறம் அவரே ஐயாவே சொன்னாருங்களாம், "எதுக்கு சபாபதி இப்படி பதர்ற? எ பதட்டப்படாத எதுக்குமே." அப்படின்ற மாரி அவர சமாதானம் பண்ணதா ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க ஐயா. அடுத்து எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்றது அந்த டைம்ல வந்து ரொம்ப ஆசையா இருந்திருக்கும். அந்த மாரி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர மாசிலாமணி முதலியார் அப்படிங்கிறவரு நெறைய டைம் ட்ரை பண்ணாருங்களாம். ஒரு 16 முறையோ என்னவோ ட்ரை பண்ணி, ஒரே ஒரு புகைப்படம் தான் எடுக்க முடிஞ்சதா சொல்றாங்கங்க. அதாவது முகம், கை, காலு எதுவுமே வந்து அந்த புகைப்படத்துல பதிவாகாதுங்களாம். வெறும் வெள்ள துணி மட்டும் தான் பதிவாகுதுங்களாம். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒளி உடலை பெற்றவர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயாவ பத்தி பேசும்போதே நமக்கே வந்து ரொம்ப சிலிர்க்குது உடம்பெல்லாம். அந்த மாதிரி தான் இருக்குங்க அவரோட அற்புதங்கள்லாம் வந்து. சிதம்பரத்துல போய் பார்க்கணும், ஐயா நடராசர அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நெறைய பேர் வந்து அவரோட தொண்டர்கள்லாம் கேட்டிருக்காங்க. இவரும் சரி போலாம், போலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காருங்க. டைமு நேரம் கடந்து போயிட்டு, அப்புறம் இதுக்கு மேல போக முடியாது அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வருத்தமாவே ஆயிட்டாங்கங்களாம். "வேணா உங்களுக்கு சிதம்பரம் தானே பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு அந்த ஒரு வெள்ள துணிய எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, துணிய புடிக்க சொல்லியிருக்கிறாரு. ஐயா வந்து துணிக்கு திரைக்கு இந்த பக்கமும், எல்லாரையும் வந்து திரைக்கு இந்த பக்கமும் உட்கார சொல்லிட்டு, ஆ அந்த திரையில சிதம்பரத்துல என்ன நடக்குதோ, அத வந்து நாம இப்ப சினிமாலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் சிதம்பரத்துல நடந்தத அப்படியே லைவா அங்க காமிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து கேட்கும்போதே மெய் சிலிர்க்குது. எப்படி நடந்திருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிதம்பரம் காட்சிய வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ம். சுத்த ஞானி அப்டின்னா என்ன? அப்டின்ற மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் வந்து விளக்கம் கேட்கும்போது, ஐயா வந்து சொல்லியிருக்காரு, "சுத்த ஞானி அப்டின்னாக்கா, நிழல் விழாது" அப்டின்ற மாரி. டக்குனு அவர் சொல்லும்போதே வந்து டவுட்ட கேட்டவர் வந்து அவரோட நிழல பார்க்குறாராம். ஐயாவுக்கு எப்பவுமே நிழல் விழுந்ததில்ல. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒளி தேகம் அப்டிங்கிற மாரி வள்ளற்பிரான் வந்து ஒளி உடல். அதனால வந்து அவருக்கு நிழலுன்றது விழறதில்ல அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க ஐயா. ஆ இன்னொரு பதிவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டைம் அவரோட தொண்டர்களுக்கெல்லாம் வந்து இப்ப நம்ம கொரோனாலாம் வந்த மாதிரி அந்த டைம்ல வந்து ஃப்ளூ காய்ச்சல் நெறைய வந்திருக்கு. அந்த ஒரு சீசன்ல. அப்போ வந்து ஒரு 11 பேருக்கு அவருடைய தொண்டர்களுக்கு அந்த காய்ச்சல் வந்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சுட்டு இருக்கும்போது, ஐயா வந்து பார்த்துட்டு, ஆம் "எனக்கு உடல் நோய் தருவாயா?" அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டாருங்களாம் தனியா. அவ்ளோ ஒரு காய்ச்சல் அனலுங்களாம் அவருக்கு ஐயாவுக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளவே வந்து வெளியில இருந்த அந்த 11 தொண்டர்களுக்குமே நல்லா ஆயிடுச்சுங்களாம். ஐயாவும் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து வெளியில வந்துட்டாருங்களாம். ஸோ மருத்துவர்களே வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய மருத்துவர்களுமே இப்பவுமே, அப்போ அந்த காலம்ன்றது இல்லாம இந்த காலத்துலயுமே வந்து இந்த காய்ச்சலுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திணறிட்டு இருக்கும்போது, ஐயா வித்தின் அ செகண்ட்ஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி தீர்த்து வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ஐயாவோட இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்கய்யா. ஆ திருவெற்றியூருக்காக ஒரு டைம் போயிட்டு இருந்தாங்கங்களாம். ஒரு பாதி தூரம் தான் வந்திருப்பாங்களாம் திருவெற்றியூருக்கு. அதுக்குள்ள வந்து மழை பெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஒரு சந்து தான் காமிச்சாருங்களாம். இந்த சந்துக்கா போங்க அப்படின்ற மாரி எல்லாரையும். அந்த சந்து திரும்புன உடனே திருவெற்றியூர் வந்துருச்சுங்களாம். ஆச்சரியப்பட்டாங்களாம். நாம பாதி வழி கூட வராம இருந்தோமே! அதுக்குள்ள எப்படி இந்த சந்து தானே சொன்னாரு. அந்த சந்துக்குள்ள வந்த உடனே திருவெற்றியூர் கோயில் வந்துருச்சே! அப்படின்ற மாதிரி அவ்ளோ ஆச்சரியப்பட்டாங்களாம் எல்லாரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா ஒரு பதிவு இருக்குங்க ஐயா. அப்புறம் அத தாண்டி நெறைய இடத்துல வந்து நெறைய டைமு இந்த ஐயாசாமி பிள்ளையோட மகன் தேவ விநாயகன்
அப்படின்றவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, ஐயாவ தான் மனசுல நெனச்சுக்கிட்டாருங்களாம் அவரு. ஐயாசாமி பிள்ளை. ஏன்னா, இவரோட ரொம்ப தீவிரமான தொண்டராம் அவரு. அவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவருமே வந்து வடலூர்ல தான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க பிரசங்கத்துல பார்த்தேன்னு நெறைய பேர் சொல்றாங்களாம். இவரோட வீட்ல இவங்க பையனுக்கு வந்து தொட்டு தடவி சரியாயிரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அவருக்கு அற்புதங்கள சொல்லிக்கிட்டே போலாங்கய்யா. ரொம்ப ஒண்ணொண்ணுத்தையும் கேட்கும்போதும், படிக்கும்போதும் நம்மளுக்கு ரொம்ப மலைப்பா இருக்குது. இவ்ளோ பெரிய ஒரு மகான் கூட நம்ம அவரோட கருத்துக்கள்ல ஒரு துளியவாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா, அவர் அடைந்த நிலைய அடையறதுக்கு இல்ல. அந்த அவர் காட்டிய வழியில நடக்கிறோன்ற ஒரு சந்தோஷமாச்சும் நமக்கு இருக்கும்னு நெனைக்கிறேங்கய்யா. ஆ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆம். நன்றிங்கய்யா. இதுல ஏதாச்சும் மாற்றம் கருத்து இருந்ததுனாலும் நீங்க சொல்லலாம். ஆ குடிச்ச டைம்க்குள்ள முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். நன்றிங்கய்யா எல்லாருக்கும். இவ்ளோ நேரம் என்னோட ஸ்பீச்ச இவ்ளோ பொறுமையா கேட்டுட்டு இருந்ததுக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தொகுத்து இருக்கீங்க. வெரி குட். நல்லா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது. அ இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கலாம் ஐயா. ஐயாவ பத்தின விஷயங்கள் எனக்கு தெரியல. ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுனாலும் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் ஐயா. நிறைய நிறைய இருக்குமா. ஐயாவே, சிவராமன் ஐயாவே பேசியிருக்காங்க. ம். ஐயாவோட அற்புதங்கள்னு பேசியிருக்காங்க நிறைய. அதாவது அவரு தினசரி அவரோடது எல்லாமே அற்புதங்கள் தாம்மா. அவர் அதுதான். செஞ்சது எல்லாமே அற்புதங்கள் தான். நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. நம்ம அதை ம். சொல்லி முடிக்க முடியாதுமா. அவ்வளவு அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அதுதான். அத வந்து அற்புதங்களா செஞ்சு காமிக்கணும்னு அவர் நெனச்சு செய்யல. பட் ஆனா இப்படி இருந்தாலாச்சும் நம்மள ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பேராச்சும் வரமாட்டாங்களா? திருந்த மாட்டாங்களா? இந்த ஜனங்க அப்படின்ற மாரி ரொம்ப கவலைப்பட்டுருக்காருங்கய்யா. அதுக்கு அதோட வெளிப்பாடா தான் நம்ம இத பார்க்கிறதா இருக்கு. மத்தபடி அவரு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான். கண்டிப்பாம்மா. நீங்க ஒரு முயற்சி எடுத்து நல்ல நல்ல முயற்சி இது. நல்லா நல்ல அருமையா பேசியிருக்கீங்க. ஐயா சிவராமன் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருமையான முறையில வள்ளலாருடைய அற்புத நிகழ்வு நூற்று கணக்குல. ஏன்னா வள்ளலார் வாழ்ந்தது எல்லாமே அற்புதம். அவர் நடந்து கொண்டது, செயல்பாடுகள் எல்லாமே அற்புதம் தான். ஏன்னா சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கறத காட்டிலும் அவர் நடந்து கொண்ட விதங்கள், செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கு அற்புதமா தான் தெரிஞ்சது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அதை நீங்க அருமையான முறையில எடுத்து சொன்னீங்க. நான் கூட என்னன்னா ஒரு ஆர்வத்துல அவரு 51 ஆண்டுகள் வாழ்ந்தார்ன்றதுனால, 51 நிகழ்வுகள், வள்ளலாரின் அற்புத நிகழ்வுகள்னு ஒரு 2, 2 லைன்ல விளக்கி ஒரு இந்த A4 சைஸ்ல 2 பேப்பர் வச்சோம்னா, அந்த 8 பக்கம் ஒரு மடிச்சோம்னா, அந்த மாரி ஒரு ம். பிரிண்ட் போட்டு நான் எல்லாருக்குமே குடுத்தேன். 51 நிகழ்வுகள் போட்டு எல்லாருக்குமே குடுத்தோம் அப்போ. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்ப இருந்தது. எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ம். பிரிண்ட் போட்டு 2 A4 ஷீட்ட மடிச்சோம்னா 8 பக்கம் வரும். அதுல மொத்தம் 51 நிகழ்வுகள். அது குடுத்தேன். அது மாரி நீங்களும் நெறைய நிகழ்வுகள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். அருமை ஐயா. அந்த ஒரு இது பிடிஎஃபா இருந்ததுனாக்கா எங்களுக்குமே குரூப்ல கூட ஷேர் பண்ணுங்க. நாங்களும் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறோம். அனுப்புறேன். அனுப்புறேன் அந்த இது. ம். நன்றி. பிடிஎஃப் அனுப்புறேன். நன்றிங்க ஐயா. ஐயா நல்லா சரவணகுமார் இருந்தது. ஐயா சரவணகுமார் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நல்ல முயற்சி அம்மா. மிக அழகாக வள்ளலாருடைய அற்புதங்களை தொகுத்து இன்றைக்கு வழங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்புமா. வள்ளலாருடைய அற்புதங்கள்ன்றது நிறைய இருக்கு. நிறைய புத்தகம் வந்து ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க. அது மாதிரி இதுல வந்து உண்மையாக நடந்த நிகழ்ச்சிகளும் இருக்கு, சிலது கற்பனையான சில நிகழ்ச்சிகளும் அவங்களா இட்டுக்கட்டை எழுதுறதும் ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் நடந்தது நிறைய அது மாதிரி வரலாற்று நிகழ்ச்சிகள் தொகுத்து நிறைய பேர் புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னன்னா வள்ளல் பெருமான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தான் வந்து ஒரு
எல்லா விஷயத்தையும் எனக்கு அற்புதம் நடக்க செய்ய தெரியும், சித்துகள் எல்லாம் தெரியும்ன்ற முறையில வெளிக்காமிச்சிட்டு அவர் எதுவுமே செய்தது கிடையாது. அது வந்து தானா அமைந்தது. ஒவ்வொரு நேரத்துல அது எப்போ வெளிப்பட முடியுமோ அந்த நேரத்துல அது இறைவனால அது வெளிப்பட வைத்த அதுதான். அந்த நேரத்துல இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு அற்புதம் அந்த மாதிரி தான் நடந்தது தவிர அவரா எந்த விதத்தையும் தன்னை வந்து ஒரு வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அப்படிதான் இருந்தார் வள்ளல் பெருமானன். இது இது ரொம்ப நல்ல சிறப்பான முயற்சிமா தங்களுக்கு. இன்னும் பல அற்புதங்கள் இருக்கின்றது. அதையும் நீங்க வந்து இன்னும் பல இதை வந்து நீங்க தொகுத்து இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இந்த உரையாற்றியதற்கு தங்களுக்கு நன்றிமா. வணக்கம். சிறப்பு. சரிங்க ஐயா. அம்மா மகேஸ்வரி வேட்டவளம் அம்மா. வடலூர் பெருவெளியே ஒரு அற்புதம் தான் சார் அது. அதில் வேட்டவளம் ஜமீன்தாருடைய வீட்டுல இருந்த துன்பத்தை நீக்கி அவங்களுக்கு பிள்ளை பேரும் உண்டாக்கி அவங்கள அந்த வடலூர் பெருவழிய இடமே அவர் கொடுக்குற அளவுக்கு அந்த ஜமீன்தார் மனசு இறங்குற அளவுக்கு அவருக்கு பண்ணியிருக்கிறாருங்க. அதெல்லாம் கூட பெரிய பெரிய அற்புதம், நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. நல்லாதான் இருந்ததுங்க. உங்க பொண்ணு எப்படி சரிங்க. பேசுனாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னங்க? உங்க பொண்ணு எப்படி பேசுனாங்க? நல்லா பேசுனாங்க, நல்லாதான் இருந்ததுன்னு சொல்றேனே. நல்லா நல்லாதான் இருந்தது இல்ல, நல்லா பேசுனாங்க. தான் வந்ததுன்னு வச்சுங்களேன், நல்லாதான் அப்படின்னாக்கா கொஞ்சம் இதாயிடும். ரொம்ப நல்லா பேசுனாங்க. நல்லாதான் பேசுனாங்கன்னு சொன்னேன். நல்லாதான் இல்லம்மா, நல்லா பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. சரிங்க ஐயா. அந்த தான் நல்லாதான் அப்படின்னும் போது அது ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. அளவுல அடங்காத அற்புதங்கள் செய்திருக்கும் போது எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்களே இந்த சின்ன டைம்ல. ஆமா ஆமா. அதனால நல்லா இருந்ததுங்க. சரிங்கம்மா, சரிங்க, வெரி குட். உங்க பொண்ணு ரொம்ப அருமையா பேசுனாங்க. பாடுங்கம்மா. பிள்ளைங்கிறவரு பிரசிடென்சி காலேஜ்ல வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஆசிரியரா இருந்திருக்கிறாருங்க ஐயா. இல்ல இல்ல அந்த மாதிரி அவரோட யாரும் வந்து சாதாரணமானவங்க இந்த பதிவுகள் எல்லாம் கொடுக்கல நமக்கு. அவரோட அற்புதங்கள்ன்றத வந்து எவ்வளவு பெரிய படிச்சவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இருந்தவங்க எல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க ஐயா கூட. அவங்களுமே வந்து அவ்வளவு மயங்கி இருக்கிறாங்க ஐயாவோட நிகழ்வுகள்ல, அவரோட என்ன சொல்றது அற்புதங்கள்ல, அவரோட செயல்பாடுகள்ல. அவரோட வழியை ஃபாலோ பண்ணோம்னா போதுங்க ஐயா. என்னன்னா இப்போ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றவங்களும் வந்து ஐயா எதுக்காக சொல்ல வராருன்றத அந்த ஜீவகாருண்யம்ன்றத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. கடவுள் மறுப்பாளர்களும் ஐயா சொன்ன விஷயத்த வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த புரட்சி துறவின்ற மாதிரி அவரோட அந்த புரட்சிகரமான கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கிறாங்க கடவுள் மறுப்பாளர்கள். கடவுள் இருக்கிறாருன்றவங்களும் இவரோட பாடல்களை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அவரோட அந்த போதனைகள் வழி நடக்கணும்ன்றத வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்றது ஒரு வருத்தம் இருக்கதாங்க ஐயா செய்யுது. அம்மா அம்மா இது இது வந்து இது எல்லாமே ஐயா பாத்துப்பாரு. நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னாவே போதும் நமக்கு. எத்தனையோ விஷயங்கள் நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்களையுமே ஐயா கிட்ட ஒப்படைக்கும் போது அதுக்கான தீர்வுகள் தன்னால அமைஞ்சிருது. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நாம பார்த்துட்டு அந்த மாதிரியும் இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றிங்க, நல்லா பேசுனீங்க. நம்ம வந்து எந்த விதத்திலயும் யாரை பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம முன்னேறி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து நம்மளை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அதனால எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அகத்தும் புறத்தும் வள்ளல் இருக்க வாட்டமேன் அவரே சொல்றாரு. அதுதான் ஐயாவே சொல்றாரு. அகத்தும் புறத்தும் வள்ளல் இருக்க வாட்டமேன் அப்படின்னும் போது வள்ளலார் நமக்காக இருக்காரு. ஐயா பார்த்துப்பாருன்னு நம்பி விட்டுறோம் நாம. அவ்வளவுதான்மா. அம்மா வந்து ஜோதி பாடல் பாடணும் ரொம்ப ரொம்ப இதா இருக்காங்க. அவங்கள நம்ம ஜோதி பாடல் பாட விடுவோம்மா. அம்மா பாடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
ஜோதி ஜோதி ஜோதி சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம்பலவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுளது. தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே. இற்றை பொழுதே அருட்ஜோதி ஏக தருணம் இதுவாமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிகள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா, நம்ம நாளைக்கு நாளன்னைக்கு மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம அடுத்த வாரம் நிகழ்ச்சியை பத்தி நம்ம முடிவு பண்ணலாங்க ஐயா. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி.